வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல சரவணன் தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீ மயக்க போட்டுட்டு எனக்கு பயமாயிடுச்சு. நான் உன்னை பார்க்கணும் போல இருக்குது. வந்து பார்க்கட்டுமா சொன்னோன்னே அவங்க வேணாம்னு சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு உன்னை பார்த்துட்டு 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன்னிட்டு. இவரும் வராரு. இவர் கிளம்பி போகிறது அவங்க தம்பிங்களாம் பார்த்துட்டு அவங்களும் பின்னாலேயே வராங்க. இவர் வந்துட்டு கதவுக்கு வெளியே நின்றுட்டு இவர் ஃபோன் பண்ணுறாரு தங்கமயிலுக்கு. தங்கமயில் ஃபோன் எடுக்கிறாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு யார் ஃபோன்லன்னு கேட்குறேன். என்னோட ஃப்ரெண்டு மானிட்டு. ஃப்ரெண்டு தானே இந்த மாதிரி நேரத்தில் தான் ஃபோன் பண்ணுவாளா, கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக பண்ணாமான்ட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க குடு நான் பேசுகிறேன்னிட்டு. இல்லைம்மா இல்லைம்மா இருக்கட்டும் அவர் தான் பண்ணுறாருன்ட்டு. இந்த நேரத்தில் எதுக்காக பார்க்க போனோம், வேணாம் நாளைக்கு கல்யாணம் நடக்கட்டும், நாளைக்கு பேசுவீங்க எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவீங்கன்ட்டு. அந்த நேரத்தில் சரவணன் திரும்பவும் ஃபோன் பண்ணுறாரு. இவங்க ஃபோனை வாங்கி வச்சுக்கிறாங்க கம்முனு போடுன்னிட்டு. இவர் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவர் மணமகள் அறையில் வந்துட்டு கதவை தட்டுறாரு. வெளியில் வந்து நிற்கிறாங்க மீனாவும் ராஜியும். என்னம்மாம்மா இங்கே வந்து கதவை தட்டுறீங்க, தங்கமயில்கிட்ட பேசுறதுக்காக வந்தீங்களான்னு சொன்னோன்னே அதுக்கு எடுத்து இவர் ஷாக் ஆகுறது. என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க அவங்க எங்கன்னு கேட்டோன்னே அவங்க வேறு ரூமில் தங்கியிருக்காங்க, நாங்கள் இங்கே இருக்கோன்னு சொன்னோன்னே இவர் சொல்கிறாரு சரி நான் இங்கே வந்து தேடிட்டு போனதை யாருக்கும் சொல்லிடாத, அதுவும் குறிப்பாக என் தம்பிங்கிட்ட சொல்லிடாதன்ட்டு அவர் திரும்புகிறாரு. அந்த இடத்துல அவங்க தம்பிங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. இவர் ஷாக் ஆகிறாரு. என்னென்ன எங்களுக்கு தெரியாத நீங்கள் அண்ணியை பார்க்க வந்தீங்களா, இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க, என்ன நீங்கள் இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலான்ட்டு இவங்க 4 பேருமே சேர்ந்து கிண்டல் அடிக்கிறாங்க. அவர் கிளம்பிடுறாரு. இதே நேரத்தில் பாண்டியன் வெளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டே உள்ளே வராரு. வந்தாக்காங்க கதிரும் செந்திலும் எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இந்த நேரத்தில் தூங்காத, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போயிட்டு தூங்குடான்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் 3 பேர் குமார் அனுப்பின ஆள் 3 பேர் உள்ளே வராங்க. அந்த நேரத்தில் யாரோ வராமல் இருக்குதாமான்ட்டு கதிர் திரும்பி பார்க்குறாரு. அங்கே பார்த்து யாரும் காணோம். என்னடா திரும்பி பார்க்குறேன்னு செந்தில் கேட்குறாரு. இங்கே யாரோ வந்துட்டு போன மாதிரி இருந்துன்ட்டு. கல்யாண இடத்துல யாராவது வருவாங்க போவாங்க, எப்போ பாரு வளர்த்திக்கிட்டு இருப்பாங்க, விட்றான்ட்டு இவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேர் உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தாக்கா மீனாவும் ராஜு தூங்கிட்டு இருக்காங்க. என்னது இங்கே 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் தானே தூக்கணும்னு வந்து 2 பேர் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னுட்டு இவங்க குமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதே நேரத்தில் குமார் பாண்டியன் வீட்டை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன இவன் எங்கே நின்றுட்டு இருக்கான்னுட்டு ராஜுவோட அம்மா வெளியில் வந்து பார்க்குறாங்க. என்ன குமார் இங்கே இருக்கேன், இப்போ தூங்க போலையா, உள்ள உங்கள் அப்பாவும் பெரிய அப்பாவும் மூச்சிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, நீ இங்கே இருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டவொன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மான்ட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோன்னே நடக்கிறதெல்லாம் பார்த்தா வயிறு எரியுதுன்ட்டு குமாரோட அப்பா திட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு அதே பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொன்னோன்னே நம்ம வீட்டில் நடந்த விசேஷத்தை தடுத்து நிறுத்திட்டு ராஜை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க எதிர் வீட்டில் இருந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டில் மட்டும் ஜாமுன் கல்யாணம் நடக்கணுமான்ட்டு அவர் திட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து மற்றவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ குமார் சொல்கிறாரு இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன்ட்டு அவங்க நம்ம வீட்டு போன ராஜி தானே தூக்கிட்டு போயிட்டு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினாங்க. இப்போ அவங்க மட்டும் நிம்மதியாக இருக்கணும், அதனால் அந்த கல்யாணம் பண்ண நம்ம தூக்கிடலான்ட்டு அவர் சொல்கிறார். அது கேட்டதும் அவங்க பெரியப்பா ஒரு அறை கொடுக்குறாரு. ஏன்டா நமக்கும் எதிர் வீட்டுக்கு தான் பிரச்சனை, அதில் 3வது அந்த பொண்ணு எதுக்காகடா ஊரா மட்டும் பண்ணலாம் தூக்கணுன்ட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது மாதிரிலாம் பண்ண சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறமா போலீஸு கோர்ட்டு கேஸுன்ட்டு அலையணுன்ட்டு ஆசைப்படுறியான்ட்டு அவர் திட்டுறாரு. அவர் ஷாக் ஆகிட்டு வெளியில் வந்துடுறாரு. இந்த நேரத்தில் அவங்க 3 பேரும் இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. 2 பேர் இருக்காங்க ரூமில், யாரை தூக்குறதுன்னு சொன்னோன்னே இந்த கல்யாணம் கண்டிப்பாக நிற்கணும், அதனால் பொழுது விடிஞ்சு இந்த வீட்டில் எல்லாரும் வந்துட்டு அவங்கள கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்பட்டணும், நாங்கள் எப்படி அது மாதிரி அனுபவிச்சோமோ அதேமாதிரி வழியை அவங்களும் அனுபவிக்கணும், அதனால் 2 பேருமே தூக்கிடுன்ட்டு அவர் சொல்கிறார். அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிட்டாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரில் ஒருத்தர் தூக்குனா பரவாயில்ல, 2 பேருமே தூக்கணும் போது யாரை தூக்குறதுன்னு தெரியல. அவங்ககிட்ட ஃபோட்டோ ஏதாவது கேட்கலான்னும் போது அவன் கோபமாக இருக்கான் போல வருது, கேட்குறது வேணான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தங்கமயில் சரவணன் நம்ம ரூமில் இருக்கணும்னு தெரியாது, இடம் மாறி இருக்கும், அதனால் அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டாருன்ட்டு இவங்க சரவணை தேடிட்டு வெளியில் வராங்க. இவங்க 3 பேர் தங்கமயிலை பார்த்துட்டு இதுதான் கல்யாணம் பண்ண இருக்கும் போல இருக்குதுன்ட்டு இவங்க ரவுடிங்க 3 பேர் பேசிக்கிறாங்க. ப்ரோமோவில் தங்கமயில் காணோன்னிட்டு அவங்க மாற்றிடுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.